இது மாதிரி ஒரு டேஸ்ட்டான வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாழைப்பூ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரே ஒரு வாழைப்பூ எடுத்து அதுக்குள்ளே இருக்க அந்த நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூவை கட் பண்ணி மோரில் சேர்த்தாச்சு. இதை நல்லா கழுவி 2 முறை கழுவி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் ஒரு 5-6 பீஸு, அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் சீரகம். இது வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 3 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதில் கடுகு போட்டு தாளிச்சுக்குவோம். கடுகு இப்போ பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கி கொடுத்துருவோம். வெங்காயம் இப்போ லைட்டாக வதங்கிட்டு இருக்கும் போது கருவேப்பிள்ளைங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்து இப்படி வதக்கி கொடுத்துருவோம். தக்காளி சேர்த்தாச்சு. இதையும் கொஞ்சம் வதக்கிடுவோம். பச்சை வாசம் போக வதங்கட்டும். சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு. இப்போ இது வதங்கிருச்சு. இதில் வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். இப்போ வாழைப்பூவெல்லாம் இதில் சேர்த்தாச்சு. இப்படி கலந்துருவோம். இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியெல்லாம் ஒன்றா கலந்துருவோம். மஞ்சள் பொடி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருச்சு. இப்போ மிளகாய் பொடி, நான் குழம்பு மிளகாய் பொடி தான் சேர்க்கிறேன். 1/2 ஸ்பூன் சேர்க்கிறேன். சேர்த்து ஒன்றா கலந்துருவோம். இப்போ இதில் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 3 அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடலாம். தேங்காய் எடுத்து கொரகொரப்பா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டு அதோட சேர்த்துருவோம். மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். எல்லாம் ஒன்றா கலந்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. 2 கொதி விட்டு இதை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம ஆல்ரெடி தாளிச்சிட்டு தான் அதை செஞ்சுருக்கோம். அதனால் தாளிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். அவ்வளோதாங்க வாழைப்பூ கூட்டு. இது அடிக்கடி சாப்பிட்டோம்னா பிளட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. பிளட்டு நல்லா ஊறும். இது மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கசப்பு துவர்ப்பு எதுவுமே இருக்காது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.